அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கைரூன்ஸ் கிச்சன். நாங்கள் நேச்சுரோபதி வந்த 11th டே வீடியோ பார்க்கலாமா? என்னுடைய வீடியோ ஆரம்பத்துலேருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். காலையில் என்ன ஒர்க் அவுட் அப்படிங்கிறது ரொட்டீனாக நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்குறோம் அப்படிங்கிறது தெரியாதவங்களுக்காக நான் ஒரு முறை சொல்லிக்கிறேன். பெட்டை விட்டு காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு உடல் சுத்தம் முடிச்சுட்டு வாக்கிங் வருவோம் இந்த இடத்துக்கு. அங்கங்கே ஸ்பீக்கர் இருக்கும் இந்த மாதிரி. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் என்ன நடந்துகிட்ருக்குது அப்படிங்கிறத நம்ம எங்கே இருந்தாலும் நம்மளுடைய கவனத்துக்கு கொண்டு வந்துடுவாங்க. இப்போ வந்து யோகா மாஸ்டர் வந்து யோகா கிளாஸ் எடுத்துகிட்ருக்குறாங்க 5:30 to 7 வரைக்கும். அப்போது நம்ம யோகாவில் கலந்துக்கணும் அப்படின்னா போய்க்கலாம். விருப்பம் இல்லைன்னா வாக் பண்ணலாம். நம்ம விருப்பம், நம்மளுக்கு எது கம்ஃபர்ட்டாக இருக்கோ அதை நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நான் ரூமில் இருந்தாலுமே எங்கே இருந்தாலும் ஸ்பீக்கர் அங்கங்கே வச்சுருக்குறாங்க. எங்கே இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்துடும். இந்த இடத்துல இது நடந்துகிட்ருக்கு. இப்போ மெடிடேஷன் கிளாஸ் போகணும் அப்படின்னா அந்த டைம் சொல்லிடுவாங்க. இந்த டைமுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க. இந்த டைமுக்கு இங்கே இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ப்ரிப்பேர் ஆயிடுவோம். இந்த நேச்சுரோபதியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, மாத்திரை மருந்து இல்லாமல் நம்மளுக்கு இருக்கிற ப்ராப்ளத்தை சரி பண்ணுறாங்க. வேறு எங்கே போனாலுமே, இப்போ உதாரணத்துக்கு சித்தா, ஹோமியோபதி, யூனானி, ஆயுர்வேதா, அலோபதி, இவங்க எல்லாருமே கையில் ஒரு மருந்தோ மெடிஷனோ ஒரு சூரணமோ அதெல்லாம் கொடுத்து தானே அனுப்புவாங்க. 6 மாதம் இது தொடர்ந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே அதுவே கிடையாதுங்க. 15 நாள் இருந்தாலும், 1 மாதம் இருந்தாலும், 3 மாதம் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து நம்ம மனசை பொறுத்து தான். நம்ம இருக்கணும்னு நினச்சா இருக்கலாம், போகணுன்னு நினச்சா போகலாம். பட் டாக்டர் ராஜுவர் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து போகிறவங்க திரும்ப இங்கே வராதிங்கன்னு தான் சொல்கிறார். ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே என்ன பழகிக்கிட்டிங்களோ அதே மாதிரி வீட்டுக்கு போயும் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபிசிக்கலாக என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் ஃபஸ்ட் எய்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் ஒரு தீர்வுக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொன்னார். லாங் ஃபாஸ்டிங் இருந்தால் இன்னுமே நல்லது. லாங் ஃபாஸ்டிங் எத்தனை நாள் வைக்கிறது? 21 நாள் லாங் ஃபாஸ்டிங். அந்த மாதிரி அவரை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். பிரேக்ஃபாஸ்ட் டைமும் வந்துடுச்சு. என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் என்னவாக இருக்கும் கெஸ் பண்ணியிருப்பீங்க. வெஜிடபிள் ஜூஸ். இந்த ஜூஸில் பார்த்திங்கன்னா தேன் அல்லது லெமன் சேர்த்துக்கலாம். நான் தேன் சேர்த்துருக்குறேன். அதனால் ஸ்பூன் விட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்க போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட் அடுத்து டாக்டர் கன்சல்ட்டிங் இருக்கும். இந்த பில்டிங் பாருங்களேன், ஒரு பில்டிங்கோட வியூ இது. எங்களோட ரூம் 3rd ஃப்ளோரில் இருக்குது. இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் நான் காமிச்சேன். அங்கே தான் ட்ரீட்மெண்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பில்டிங்க்கும் இன்னொரு பில்டிங்க்கும் ஃப்ரிட்ஜ் இருக்குது. உள்ளேயே நம்ம ஒரு பில்டிங்லேருந்து இன்னொரு பில்டிங்க்கு போய்க்கலாம். மரம், செடி, கொடின்னு சொல்லிட்டு நிறையா இருக்கிறதுனால இயற்கையான ஒரு காற்று இங்கே கிடைக்கிது. பொல்யூஷன் இல்லாத ஒரு காற்று. அடுத்து லன்ச் டைம். லன்ச்சுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, புல்கா, ரைஸுக்கு கீரை, பருப்பு, அப்புறம் ஒரு கூட்டு, ஒரு ரசம், பன்னீர் மசாலா, கீரை, தயிர், லெமன் எடுத்துக்கிட்டோம். லன்ச் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்துடுவோம். வந்துட்டு லுஹர் தொழுகையை நிறைவேற்றிட்டு ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம். எங்களோட லன்ச் டைம் 12 to 1. டாக்டர்ஸோட லன்ச் டைம் பார்த்திங்கன்னா 1 to 2. அப்போ எங்களுக்கு வந்து 2 மணி நேரம் ரெஸ்ட் கிடைக்கிற மாதிரி. அந்த டயத்தில் நம்ம தொழுதுக்கலாம். தூங்கணுன்னா குட்டி தூக்கம் போட்டு எழுந்திரிக்கலாம். நான் எங்கே சுற்றி வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு டைம் சரியாக இருக்கும். இங்கே வந்தோன்னே ரொம்ப பிஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது எனக்கு. என்ன சொல்கிறது, வேறு திங்கிங்கே எனக்கு வர மாட்டேங்குது. அடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் ஆகிப்போச்சு. ஈவினிங் 4க்கு அப்புறம் டாக்டர்ஸ், ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கிளம்பிடுவாங்க. 4க்கு அப்புறம் யாரும் இருக்க மாட்டாங்க. ஒர்க் அவுட் எதுவுமே இருக்காது. ஹாப்பியாக நம்ம அப்படியே வாக் பண்ணலாம். நம்மளுக்கு எந்த இடம் பிடிச்சிருக்கோ அங்கே போய் உட்காரலாம் கொஞ்சம் நேரம். என்டர்டைன்மெண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா, கேரம் போர்டு இருக்குது, செஸ் இருக்குது, தாயக்கட்டை விளையாடுறது இருக்குது, அடுத்து செட்டில் காக் இருக்குது. ஃபிஷ் டேங்க் முன்னாடி போய் உட்காந்தோம் அப்படின்னா நம்மளையே நம்ம மறந்துடுவோம். அந்த அளவுக்கு கலர் ஃபிஷ் நிறையா இருக்குது. இது நாங்கள் இருக்கிற ஃப்ளோரோட ரூம்ஸு.
இதை பார்க்கும்போது சட்டுன்னு எனக்கு ஞாபகத்துக்கு வருது ட்ரெயின் தான். ஒரு கோச்லேருந்து இன்னொரு கோச்சுக்கு போகிறக்கு வழி இருக்கும்ல, அது மாதிரி இந்த பில்டிங்லேருந்து அடுத்த பில்டிங் போகிறக்கு பாதை அமைச்சிருக்கிறாங்க. 1வது பில்டிங்லேருந்து 5வது பில்டிங் வரைக்கும் இது வழியாகவே நம்ம போய்க்கலாம், வந்துக்கலாம். அடுத்து ஈவினிங் 6 டின்னர் டைம். டின்னருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய், கொய்யாப்பழம், பப்பாளி பழம், தர்பூசணி பழம், மாம்பழம். இந்த வீடியோ இதோடய முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் கொடுங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.